அன்பானவர்களே, பிரியமானவர்களே, இந்த 26வது வருடத்தை கடவுள் கொடுத்துருக்காரு. 3வது மாதம் மார்ச் 1ஆம் தேதியே நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. இம்மட்டுமாய் நடத்தின தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். நான் ஒரே ஒரு வசனத்தை உங்களோட இதோடு பகிர்ந்து கொள்கிறேன். லூக்கா 7ஆம் அதிகாரம் லூக்கா 7:47 அதில் ஒரு ஸ்திரீ அதுக்கு முன்னாடி படிச்சிங்கன்னா இருக்கும் 45-46 ஒரு ஸ்திரீ விலையேறப்பட்ட ஸ்திரீன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அவங்க நேம் குறிப்பிடப்படலை. ஸ்திரீ பரிமள தைலங்களை, நிறைய விலை மதிப்புள்ள பரிமள தைலங்களை கொண்டு இயேசுவோட பாதத்தில் ஊற்றி முத்தம் செய்கிறாங்க, முத்தம் கொடுக்குறாங்க. தடவி முடியால் தடவி முத்தம் கொடுக்குறாங்க. ஒரு ஸ்திரீன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவங்க இயேசு பாவங்களை மன்னிக்கிறாருன்னு தெரிஞ்சு தான் அவங்க பாதத்தில் கொண்டு ஊற்றி அவன் என்ன பாவம் செஞ்சான், நான் என் பாவம் மன்னிக்கப்படட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு விடுதலை கிடைக்கட்டும்னு ஊற்றி முத்தம் செய்கிறாங்க. அப்போ பேதுரு சொல்கிறாரு, சீமோன்னு போட்டிருக்கு, சீமோன் பேதுரு, அவர் சொல்கிறாரு, எவனுக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட்டதோ, எவன் அதிகமாய் மன்னிக்கிறானோ அவனுக்கு அதிகமாய் மன்னிக்கப்படும். இவன் கொஞ்சமாக மன்னிக்கிறானோ அவனுக்கு கொஞ்சமாக மன்னிக்கப்படும். இவன் அதிகமாய் மன்னிக்கிறானோ, இந்த வார்த்தையை நல்லா தியானிங்க, மன்னிக்கிறானோ அவனுக்கு தான் அதிகமாக மன்னிக்கப்படும். நம்ம ஒருத்தரை மன்னிக்கிறோமா, நம்ம ஒருத்தரை என்ன பண்ணுறோம், காயப்படுத்துகிறோமா, குற்றப்படுத்துகிறோமா, மற்றவர்கள் குறைகளை நாம் எடுத்து பேச முடியாது, பேசக்கூடாது, அதுக்கு தகுதி நம்ம இல்லை. அதனால் மற்றவர்கள்ட்ட இருக்கிற ப்ளஸ் மைனஸை விட்டுருங்க, ப்ளஸ்ஸை எடுத்துக்கோங்க. ஒருத்தட்ட ஒரு நல்ல குணம் இருக்கும், ஒருத்தர் கெட்ட குணமும் இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த ப்ளஸ்ஸை தான் எடுத்துக்கணும். அவங்க அதை எடுத்து நம்ம அவங்கள பாராட்ட முடிஞ்சால் பாராட்டலாம், இல்லைன்னா பேசாமல் இருக்கலாம். அதை விட்டுட்டு அவங்கள குற்றப்படுத்தி அவங்கள காயப்படுத்தி அப்படி விட்டுட்டு மன்னிக்காமல் இருக்கிறீங்களா? என்னுடைய பாவங்கள், எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோன்னு சங்கீதத்தில் வசனம் இருக்குது, படித்து பாருங்க. அதுபோல் அவனுக்கே மன்னிக்கப்படும். அதுபோல் இதில் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நீ விடுதலையாகப்பட்டாய், உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ புறப்பட்டு போன்னு சொல்கிறாரு அந்த ஸ்ரீகிட்ட ஆண்டவர். அதுபோல் நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும். முதல்ல நம்மளுடைய செய்கைகள் மன்னிக்கப்படணும். நம்ம முதல்ல மனம் திரும்பணும். நம்ம மனம் திரும்பி மறுரூபம் ஆக்கப்படும் போது தான் ஆண்டவர் நம்ம மற்றவர்களை மன்னிக்கும் போது நம்ம பாவங்களை மன்னிப்பார். நம்ம மற்றவர்களை மன்னிக்காமல் இருந்தால் நம்ம பாவம் எப்படிங்க மன்னிக்கப்படும்? மற்றவர்களை மன்னிக்கிறதுல, மற்றவர்களை குற்றப்படுத்துறது, மற்றவர்களை வைராக்கியமாக நினைக்கிறது, மற்றவர்களை கோபப்படுத்துறது, மற்றவர்களை காயப்படுத்துறது, இதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். அதனால் என்ன பண்ணணும், மற்றவர்கள் குறைகளை நாம் எடுத்துக்கொள்ளாமல் மற்றவர்கள் நிறைகளை எடுத்து அவர்களை பாராட்டலாம், அவர்கள் ஆறுதல் சொல்லலாம், அவரோடு இருக்கலாம். அன்பு ஒன்று தான் செலுத்த சொல்லியிருக்கு. அன்பு காட்டுங்கள், அன்பு காட்டுங்கள், அன்பு காட்டுங்கள் தான் பிரதான கற்பனைன்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம அன்பை மட்டும் காட்டிட்டு போவோமே, நம்ம ஏன் அவங்கக்கிட்ட இருக்கிற பணம், அவங்கக்கிட்ட இருக்கிற குறை, அவங்கக்கிட்ட இருக்கிற ஹெட்வைட், அவங்கக்கிட்ட இருக்கிற அவங்க எப்படியே இருந்துட்டு போகிறாங்க. அவங்கள பார்த்துட்டு இருக்குது ஆண்டவர், நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்குது ஆண்டவர், நம்மளை நடத்துவது ஆண்டவர். அதுபோல் நம்ம நடத்துகிற ஆண்டவரிடத்துலேயே நம்ம ஒப்பு கொடுப்போம். அதுபோல் அந்த ஸ்திரீ அப்படி விசுவாசத்தோட அந்த தைலத்தை ஊற்றுறாங்க. அது எவ்வளோ விலையேறப்பட்டதுன்னு இருக்குது. ஆனால் ஒரு நாள் ஃபுல்லாக சம்பாதிச்சாலும் அன்னைக்கு ஒரு வெள்ளிக்காசு தான் கிடைக்குமாமா. 30 வெள்ளிக்காசு 30 நாள் சம்பாரித்து வச்சுருக்காங்க. அதை அந்த காலத்தில் சம்பாரிச்சு வச்சுருக்காங்க. அப்போனா அது எவ்வளோ விலையேறப்பட்டது நம்ம தமிழ் பணத்துக்கு. அவங்க விலையேறப்பட்ட தைலத்தை கொண்டு போய் இயேசுவோட பாதத்தில் ஊற்றி மன்னிப்பு கேட்குறாங்க, முடியால் துடைக்கிறாங்க அந்த ஸ்திரீ. அவங்க ஒரு ஸ்திரீன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அதுபோல் நாமளும் என்ன பண்ணுவோம், அடுத்தவங்களை மன்னிப்போம், மற்றவர்களை மன்னிப்போம், மற்றவர்களை மனதார மன்னிப்போம். நம்முடைய பாவங்கள், நம்முடைய குறைகள், நம்முடைய அக்கிரமங்கள் நம்மக்கிட்ட இருந்தால் ஆண்டவர் நம்மக்கிட்ட இருக்க மாட்டார். நான் உண்மையே சொல்கிறேன், நான் அனுபவிச்சதை சொல்கிறேன், நான் தியானிச்சதை சொல்கிறேன், என் வாழ்க்கையில் நடந்ததை சொல்கிறேன். நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் சரி, ஏற்றுக்காட்டியும் சரி, ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள், ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள், ஒருவருக்காக ஒருவர் ஆறுதல் சொல்லுங்கள். இதுதான் நம்ம செய்ய வேண்டியது. ஒருவர் மீது ஒருவர் அன்பு செலுத்துங்கள். இதுவே நம்ம மீது விழுந்த கடமை. இயேசு கிறிஸ்து இதைதான் சொன்னார். இதைதான் எல்லோருக்கும் உபதேசித்தார். அதை நம்ம கடைபிடிக்க கடவோம். கிறிஸ்தவர்களும் காட்டுறதுக்கு அன்பு ஒன்றே போதும். அன்பு மட்டும் காட்டுங்க. சோத்திரம். நன்றி.